டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம், உங்களுடைய விவரங்கள். வணக்கம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த மாதம் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் திகார் சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே தனது கைதிற்கு எதிராகவும் அமலாக்கத்துறை காவலுக்கு அனுப்பிய சிறப்பு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராகவும் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா விசாரித்தார். கடந்த 3ஆம் தேதி இந்த தீர்ப்பை தேதி குறித்தாமல் தள்ளி வைத்திருந்த நிலையில் இன்று அதன் மீதான தீர்ப்பை சற்று நேரத்திற்கு முன் கோரினார். குறிப்பாக இந்த தீர்ப்பின் சாராம்சங்களை பார்த்தோம் என்றால், இந்த மனுவை அவர் தெள்ள தெளிவாக இது ஜாமீன் மனு அல்ல, குறிப்பாக இது இந்த அமலாக்கத்துறையின் கைது சட்டவிரோதமானதா இல்லையா என தீர்மானிப்பது என்றும் தெரிவித்தார். மேலும் டெல்லி மதுபான கொள்கை உருவாக்கத்தில் மனுதாரர் அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கிய பங்காற்றியுள்ளதை அமலாக்கத்துறை ஆதாரங்களிலிருந்து தெரிய வருகிறது என்றும், அப்ரூவரின் வாக்குமூலத்தை சந்தேகிப்பது நீதிபதி நீதிமன்றத்தின் மீது பழி சுமத்துவது ஆகிவிடும் என்றும், அப்ரூவரின் வாக்குமூலத்தை எதிர்த்து அவர் விசாரணை நீதிமன்றத்தில் வாதிடலாம் என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலில் யாருக்கு யாரால் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது என்றும், யார் யாருக்கு தேர்தல் பத்திரத்தை வாங்கியுள்ளார் என்பது குறித்து ஆராய வேண்டிய அவசியம் தற்போது இந்த நீதிமன்றத்திற்கு எழவில்லை என்றும் தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். இத்துடன் காணொலியில் விசாரித்திருக்கலாம் என்ற வாதமும் நிராகரிக்கப்படுகிறது என்றும், எப்படி விசாரிப்பதை குற்றம் சாட்டப்பட்ட நபர் முடிவு செய்ய முடியாது என்றும், முதல்வர் என்பதால் தனி சலுகை அளிக்க முடியாது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தல் குறித்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முன்கூட்டியே தெரியும். எனவே தேர்தலை முன்னிட்டு அமலாக்கத்துறை கைது செல்லுதலாக கொள்ள முடியாது என்றும், நீதிபதிகள் சட்டத்துக்கு தான் கட்டுப்பட்டவர்கள், அரசியலுக்கு அல்ல. மேலும் அரசியல் காரணங்களை கொண்டு இந்த வழக்கில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்றும், டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலானது அல்ல என்றும், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அமலாக்கத்துறைக்கும் இடையிலானது என்பதை விசாரணை நீதிமன்றம் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அரசமைப்பு சாசனம் அறம் குறித்தே இந்த நீதிமன்றத்தின் கவலை என்றும், அரசியல் அறம் குறித்து அல்ல என்றும் நீதிபதி அதன் தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். எனவே அரவிந்த் கெஜ்ரிவாலின் அமலாக்கத்துறை கைது சட்டவிரோதம் அல்ல என்றும், அவரை அமலாக்கத்துறை காவலுக்கு அனுப்பிய அந்த உத்தரவும் சட்டவிரோதமானது அல்ல, சட்டப்படியே நடைபெற்றுள்ளது என தெரிவித்து அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டுள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.